ஒரு பெரிய பில்டிங்னு எடுத்துக்கோங்க. இதில் 4 அடுக்கு மாடி ஃபுல்லாக ஆஃபீஸ். அதுக்கு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபா இது. ஸோ நான் ஒரு முறை 20 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்துட்டா எனக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபா தான். அப்படிங்கிற நிலைமையில் போய் இவங்க திமுகவை சேர்ந்த கவுன்சிலருடைய வலதுகை இடதுகை இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சர்வே பண்ணி உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணணும்னா இந்த ரேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கமிஷனருடைய அவங்க இப்போ இது ஐடியல் பாஸ்வேர்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்களே திருத்தியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு 3 மாதம் முன்னாடியே தஞ்சாவூரில் இருக்கிற கலைஞர் அறிவாலயம் என்ற பில்டிங்க்கு 34 லட்சம் ரூபாய் சொத்து வரியை கடந்த 15 வருஷமாக கட்டலன்னு சொல்லி நோட்டீஸ் போயிருக்கு. அது எப்படி போச்சு, யார் இதை லீக் பண்ணாங்கன்னு அந்த கட்சிக்குள்ளே அவர் மீது தண்டிக்கிறதுக்காக போகுது. அரசுக்கு கட்ட வேண்டிய வரியை கட்டலன்னு கவலைப்படல, எப்படி இது லீக் ஆச்சு அப்படின்னு இப்போ அவரை அங்கேருந்து தஞ்சாவூரில் நீக்கணும்னு ஓடிட்டுருக்கு. ஸோ இப்படி எல்லா ரூல்ஸையும் மீறுறாங்க. அதாவது அடிப்படை விதிகள் அத்தனையும் மீறி இந்த மாதிரி நடந்திருக்குன்னா நாங்கள் யார்? நாங்கள் தான் மன்னர் பரம்பரை, எங்களை மீறி யார் என்ன செய்ய முடியும்ட்டாங்க. ஆனால் சரியான நேரத்தில் யாரோ ஒரு ஊடகவியலாளர் பார்க்க பின்னாடி அதிமுக பிக்கப் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது சென்னையிலையும் நடக்கக்கூடும், சென்னையிலையும் இருக்கக்கூடும். ஏன்னா பல இடங்கள் சென்னையிலையும் இது போய் நார்த்து சென்னையில் இந்த இடம் எனக்கு வேணும்னு சொல்லி கவுன்சிலர் பார்த்து ஃபோன் பண்ணி மிரட்டி அதை பிடுங்கிறதுக்கு நடக்குது. அதுக்கு நார்த் சென்னை மினிஸ்டரும் இருக்கான்றாங்க. ஸோ இது நீங்கள் சத்தியம் டிவி எடுத்த சர்வேல பார்த்தீங்கன்னா போன முறை இது ஜெயிச்ச சீட்டை விட இந்த முறை கிட்டத்தட்ட 3ல் 1 குறையுது. மிக முக்கியமான எதிர்ப்பு வேறு எதிர்ப்பில் நம்பர் 1 கட்ட பஞ்சாயத்து. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி வசூலித்ததில் சுமார் 200 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் கைது. தற்பொழுது நேற்று மதுரையில் இருந்தவர் சென்னை வந்திருக்காரு. சென்னையில் வச்சு மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க. இன்று காலை அவர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. இந்த பேட்டர்ன் செந்தில் பாலாஜியோட பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஏன்னா அங்கே இடி, இங்கே குற்றப்பிரிவு, அதாவது மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் தெரியுது. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மெயினாக சொல்லப்படுறது 200 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார் சொத்து வரி வசூலித்ததில். ஏன் சொத்து வரி வசூலிச்சது 200 கோடி ரூபாய்? என்ன சார் நடந்திருக்கு? இப்போ நம்ம இருக்கிற இந்த இடத்துக்கு இது வீடுன்னு சொன்னால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6 மாதத்துக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ பில்டிங் இருக்கோ 2 ரூபா 10 பைசா. அது தவிர அடி நிலத்துக்கு ஏதோ ரொம்ப குறைவான அமௌண்ட் இருக்கும். ஸோ இப்படி போடணும். இதையே இப்போ நீங்கள் ஸ்டூடியோ நடத்துகிறீங்க, ஆஃபீஸ் போடுறீங்கன்னா கமர்ஷியல்னால் அது 5 ரூபா வரும். இப்போ ஆனால் கொஞ்சம் அதாவது ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்லாம் கணக்கு போடாமல் 400 ரூபா 500 ரூபான்னு ஒரு லம்சமாலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால அதை சரி பண்ணுறதுக்காக போன ஆட்சியின் போது நம்மளே எல்லா ஓனர்களும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு எழுதி வாங்கி அந்த ரேட்டை ஏற்ற பார்த்தாங்க. அப்போ 400 ரூபா கட்டின இடத்துல இப்போ எனக்கே ஃப்ளாட் பம்பலில் 400 ரூபா இருந்தது. அது 1600 800 ஸ்கொயர் ஃபீட் 1600 ரூபா ஆச்சு. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணப்போ திமுக போராடியதால் அதை அந்த அதிமுக ஏற்றவே இல்லை. திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனைனா குரல் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்தவுடனே என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒரேடியாக 1600 ரூபா ஏற்ற வேண்டாம்னு வருஷம் 400 ஏற்றி இப்போ அந்த 1600 தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஸோ ரெசிடென்ஷியலுக்கு ஒரு ரேட் இருக்குது, கமர்ஷியலுக்கு ஒரு ரேட் இருக்குது, லொக்கேஷன் ஏரியா இதை பொறுத்து இருக்குது. ஆனால் இவங்க என்ன இப்போ இதை கம்மியாக பண்ணுறதுக்கு என்ன, இப்போ என்னோட இந்த இடத்துக்கு ஒரு பேச்சுக்கு இருக்கிற எல்லா ஸ்கொயர் ஃபீட் ஒரு பெரிய பில்டிங்னு எடுத்துக்கோங்க. இதில் 4 அடுக்கு மாடி ஃபுல்லாக ஆஃபீஸ். அதுக்கு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபா இது. ஏன்னா இது சொல்கிறப்பே இன்னொன்னு சொன்னால் தஞ்சாவூரில் இருக்கிற கலைஞர் அறிவாலயம் என்ற பில்டிங்க்கு 34 லட்சம் ரூபாய் சொத்து வரியை கடந்த 15 வருஷமாக கட்டலன்னு சொல்லி நோட்டீஸ் போயிருக்கு. அது எப்படி போச்சு, யார் இதை லீக் பண்ணாங்கன்னு அந்த கட்சிக்குள்ளே அவர் மீது தண்டிக்கிறதுக்காக போகுது. அரசுக்கு கட்ட வேண்டிய வரியை கட்டலன்னு கவலைப்படல, எப்படி இது லீக் ஆச்சு அப்படின்னு இப்போ அவரை அங்கேருந்து தஞ்சாவூரில் நீக்கணும்னு ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த 30 லட்ச ரூபா பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 10 லட்ச ரூபா இல்லை 15 லட்ச ரூபா நான் ஒரு முறை லஞ்சம் கொடுத்து அதை வெறும் 50,000 ரூபான்னு குறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க.
அடுத்த 5 வருஷத்துக்கு இது ஏறாது. ஸோ நான் ஒரு முறை 20 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்துட்டா எனக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபா தான். அப்படிங்கிற நிலைமையில் போய் இவங்க வந்து திமுகவை சேர்ந்த கவுன்சிலருடைய வலதுகை இடதுகை இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சர்வே பண்ணி உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணணும்னா இந்த ரேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கமிஷனருடைய அவங்க இப்போ இது ஐடியல் பாஸ்வேர்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்களே திருத்தியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்குன்னு வந்து ஒரு 3 மாதம் முன்னாடியே ஏற்கனவே நீங்கள் சொல்கிற அந்த மேயருடைய கணவரை கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறேன் இப்படின்லாம். இதற்கு காரணம் திமுக தான். எல்லாமே இது முழுக்க ஆளுங்கட்சி தான் இதில். ஏன்னா இந்த கூட்டணி, அதுவும் தமிழ்நாட்டில் இந்த உள்ளாட்சி தேர்தல்னு சொன்னால் எப்பொழுதுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஏன்னா தேர்தல் கமிஷன் என்பது ஆளுங்கட்சியுடைய துறையாக மாறிடும். ஏன்னா இது முழுக்க எந்த 96 தேர்தலிருந்து 91 எடுத்துக்கலாம். 91 ஏடிஎம்கே மேயர் தேர்தல் ஒழுங்காக நடத்துறேன்னு இவங்க இது பண்ணுவாங்க. 96 இவங்க ஜெயிச்ச உடனே இவங்க நடத்துறேன்னு அதிமுக பண்ணும். அதாவது மத்திய சட்டசபையும் இதையும் நடத்துறது மத்திய தேர்தல் மன்றம். ஆனால் உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது மாநில தேர்தல் மன்றம். அது ஆளுங்கட்சியுடைய இது. அதனால எதுவுமே நடக்கும். 80-90% அவங்க தான் ஜெயிப்பாங்க. இது மெட்ராஸில் வேணால் 1-2 முறை மாறலாமே தவிர பெரும்பாலான மாநகராட்சிகள் அப்படியே 100-95% அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ அதனால ஸோ இதில் முதல்ல என்ன சொன்னாங்க, ஒரு சில அந்த உதவியாளர்கள் தான், கவுன்சிலர் இல்லைன்னாங்க. இன்னொன்று இந்த இடைநீக்கம் அல்லது சஸ்பென்ஷன், அதுக்கு வந்து என்ன காரணம் சொன்னாங்க, இது அவங்கெல்லாம் வந்து நம்ம நிதியமைச்சருடைய முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆருடைய ஆட்கள். மூர்த்தியார் கீர்த்தி பெற்ற அந்த மதுரை அமைச்சர் பலம் பெற பிடிஆர் ஒதுக்கப்படுகிறார், அதனால அவருடைய ஆட்கள் நாங்கள். ஆனால் பார்த்தா எல்லா குழுவை சேர்ந்த ஒரு பகுதியில் மாத்திரம் நாங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ இந்த மாதிரி, ஐயா உனக்கு 1 லட்ச ரூபா வரும், நான் உனக்கு 10,000 ரூபா பண்ணுறேன், எனக்கு 2 லட்ச ரூபா கொடு. 2 வருஷத்தை நீ கொடுத்தனா அடுத்த 5 10 வருஷத்துக்கு ஏறாது. ஏற்றுனா கூட கொஞ்சம் பிட்டாக தான் ஏற்றுவாங்கன்னு சொல்லி பெரிய தொகை 200ங்கிறலாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட். இதே விஷயம் கோயம்புத்தூர்லேயும் நடந்திருக்கு, திருப்பூரில் நடந்திருக்கு, இன்னும் பல மாவட்டங்களில் நடந்திருக்கு. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நடக்கிறது. இந்த வழக்கு இவ்வளவு தூரம் நடக்குதுன்னு சொன்னால், ஆஹா நாங்கள் தான் கண்டுபிடிச்சேன்னு உடனே திமுககாரங்க சொல்லுவாங்க, நாங்கள் தான் கைது பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணமே இல்லை. இதை அதிமுக சார்பாக ஒரு கவுன்சிலர் வழக்கு போட்டப்ப சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, இதை 2 மாதத்தில் விசாரிக்கணும் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா அந்த சென்னை உயர்நீதிமன்றம் நம்ம அண்ணா பல்கலைக்கழக கேஸில் சிபிஐ கேட்டு பாஜகவை சேர்ந்த மோகன்தாஸ்ங்கிறவர் வழக்கு போட்டார். அப்போ என்ன சொன்னாங்க, சரி சிபிஐக்கு அனுப்பிச்சா, திருப்பி போன தடவை நம்ம அந்த அண்ணா நகரில் நடந்த வழக்கில் சிபிஐக்கு அனுப்பிச்சோம், ஆனால் அதை எதிர்த்து கேஸை போட்டு 50 லட்ச ரூபா வக்கீல சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு திருப்பி எஸ்ஐடி போட்டாங்க. அந்த எஸ்ஐடியை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ணாங்க. ஆனால் அந்த எஸ்ஐடி ஒழுங்காக நடத்தவில்லை, சார் என்பதே இல்லைன்னு கமிஷனர் சொன்ன அதே ட்ராக்கில் போய் அந்த அண்ணாமலை அவர்கள் எடுத்த கால் ரெக்கார்டு படி 13 முறை திமுகவின் கோட்டூர் சண்முகம் என்ற தலைவர் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய செக்யூரிட்டி தொடர்புடைய ஒருவரோட அடுத்த 3 நாளில் பேசினார். ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழித்து சார் என்ற ஒரு டோட்டல் ரெக்கார்டையே அழிச்சிருக்காங்கன்னப்ப இந்த முறை என்ன பண்ணார், கிட்டத்தட்ட அதே நீதிபதி தான் போச்சு. அவர் தான் அந்த சிவகங்கை அஜித்குமார் வழக்கிலையும் சிபிஐக்கு அனுப்பிட்டு சிபிஐட்ட இவங்க மாற்றுறதுக்குள்ளே சிபிஐ வந்து எடுக்கிறதுக்கு 4-5 நாள் ஆகிடும். அதனால என்ன பண்ணார், சிவகங்கையுடைய நீதிபதிக்கு ஃபோன் செய்து நீங்கள் உடனடி அத்தனை ரெக்கார்டையும் எடுத்துருங்கன்ட்டார். ஸோ அவர் போய் எடுத்துட்டார். அதே போல் சிபிஐயும் எனக்கு 45 நாளில் கொடுத்தானும். அதே மாதிரி இந்த வழக்கில் 2 மாதம் கொடுக்கணும், வாரம் என்ன பண்ணியிருக்கீங்கன்ட்டார். ஸோ இப்போ யாரெல்லாம் கம்மியாக இருக்குது, ஏன்னா இப்போ உங்கள் வீடு உதாரணமாக என் வீடு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, உங்கள் வீடு 800 ஸ்கொயர் ஃபீட், நீங்கள் 3000 ரூபா கட்டுறீங்க, நான் 1000 ரூபா கட்டுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் போய் சொல்ல லீக் ஆச்சுன்னு சொல்ல இது நிறைய எல்லா பேப்பர்கள்லையும் வர, மீடியாக்களில் வர. இன்னைக்கு இது 200 கோடிங்கிறதுக்கு மிகவும் குறைவான தொகை. இதை விட அதிகமாக நஷ்டம் மதுரை இதுக்கு கார்பரேஷனுக்கு நடந்திருக்கும். இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு பணம் திமுக கட்சிக்காரங்களுக்கும் போயிருக்கும். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மொத்தமாக கட்டிட்டா திருப்பி இந்த ரேட் வரதுக்கு 10 வருஷம் ஆகும். நீங்கள் 7 லட்சம் வருது இந்த பில்டிங்க்குன்னு போட்டிங்கன்னா 50,000 போட்டாங்கன்னா வருஷம் டபுள் பண்ணுறேன்னு சொன்னால் கூட 7 லட்சம் ஆகிறதுக்கு உங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலாகும். அதனால ஸோ இதை தெளிவாக அதுக்கு பதிலாக நான் 5 லட்சம் லஞ்சம் கொடுத்துறேன், 15 பேரம் பேசி 8 10 ஏதோ ஒன்று கொடுத்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இப்போ கமர்ஷியல் பில்டிங்னு இல்லை, கமர்ஷியல் டேக்ஸ் கட்டலைன்னா அதில் எப்படி வந்து பேங்க் போன்றவைக்கு வாடகைக்கு விடுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இப்படி எல்லா ரூல்ஸையும் மீறுறாங்க. அதாவது
அடிப்படை விதிகள் அத்தனையும் மீறி இந்த மாதிரி நடந்திருக்குன்னா நாங்கள் யார்? நாங்கள் தான் மன்னர் பரம்பரை, எங்களை மீறி யார் என்ன செய்ய முடியும்ட்டாங்க. ஆனால் சரியான நேரத்தில் யாரோ ஒரு ஊடகவியலாளர் பார்க்க பின்னாடி அதிமுக பிக்கப் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது சென்னையிலையும் நடக்கக்கூடும், சென்னையிலையும் இருக்கக்கூடும். ஏன்னா பல இடங்கள் சென்னையிலையும் இது போய் நார்த்து சென்னையில் இந்த இடம் எனக்கு வேணும்னு சொல்லி கவுன்சிலர் பார்த்து ஃபோன் பண்ணி மிரட்டி அதை பிடுங்கிறதுக்கு நடக்குது. அதுக்கு நார்த் சென்னை மினிஸ்டரும் இருக்கான்றாங்க. ஸோ இது வந்து நீங்கள் சத்தியம் டிவி எடுத்த சர்வேல பார்த்தீங்கன்னா போன முறை இது ஜெயிச்ச சீட்டை விட இந்த முறை கிட்டத்தட்ட 3-1 குறையுது. மிக முக்கியமான எதிர்ப்பு வேறு எதிர்ப்பில் நம்பர் 1 கட்ட பஞ்சாயத்து, ஆதரவுள்ள நம்பர் 1 சில திட்டங்கள்ங்கிறாங்க. ஸோ இந்த கட்ட பஞ்சாயத்து நான் சொன்னபடி செய்ய, இல்லாட்டி உன் வீட்டை விற்க விட மாட்டேன், உனக்கு இவ்வளோ டாக்ஸ் போடுவேன், இந்த மாதிரி மிரட்டுவது என்பது மிக தெளிவு. ஏன்னா சத்தியம் டிவிலாம் முழுக்க முழுக்க திமுகவின் ஊப்பிகள் நடத்துவது. அவங்களே இதை சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இது பார்த்துருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னொன்னையும் பார்க்கணும். நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு அமைச்சர் மீது சொத்து குவிப்பு வழக்கு ரெஸ்டோர் ஆகிருக்கு. திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் 96-2001 கருணாநிதி ஆட்சியிலும் 2006-2011 காலகட்டத்திலும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருந்தார். அந்த வழக்கை ஒரு 2016 கீழ் நீதிமன்றத்தில் தள்ளுபடி வச்சிருந்தார். இது செல்லாதுன்னு டிவிஎஸ்சி வழக்கு போட்டிருந்துச்சு போன பீரியடில். ஏன்னா இவங்க வந்திருந்தால் போட்டிருக்க மாட்டாங்க. அதிமுக பீரியடில் அதை அப்பீல் பண்ணது ஜஸ்டிஸ் வேல்முருகன் கீழே போன மாதம் 2 மாதம் முன்னாடி வந்தப்போ அதை கம்ப்ளீட்டாக மறுவிசாரணை பண்ணணும். அந்த ஐஓ இதை ஏற்றுக்கிட்டது சரியில்லை, அவருக்கு காட்டியிருக்கிற சொத்து கம்மி, அதை கூட நீங்கள் குறைச்சி போட்டு பண்ணியிருக்கீங்கன்னு உடனே இதை ஏற்று உச்சநீதிமன்றம் போயிருந்ததுல எம்ஆர்கே பண்ணி இல்லை, அது விசாரிக்கப்படணும்னு வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கும். ஏற்கனவே 6-7 பேர் சொத்து குவிப்பு வழக்கு பொன்முடியில் தொடங்கி அது எல்லாமே ஒரு ஸ்டேல வச்சிருக்கு. திருப்பி அதை எத்தனையும் ரெஸ்டோர் ஆகும். பிஜேபி இன்னும் கொஞ்சம் வேகமாக எடுக்கணும். ஏன்னா இடி உள்ளே போச்சுன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் பல விஷயங்களில் இடி இப்படி போகக்கூடாதுன்னு பல தீர்ப்புகள் வந்திருக்கு இப்போ. அதனால இது சொத்து குவிப்பு வழக்குகள் ரொம்ப வசதியாக இருக்கும். அதை அதிமுக பாஜக வழக்கறிஞர்கள் இன்னும் எடுத்து, ஏன்னா நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இவர் துரைமுருகன் அவர் கொடுத்தது, அவருக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குங்க வண்டலூரில், 32,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுறதுக்கு அவர் வெறும் 1,70,70,000 அப்படின்னு ஸ்கொயர் ஃபீட் 250 ரூபாய்க்கு கட்டுறங்கிற ஒரு எக்ஸ்போர்ட் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு 2,500 ரூபாய்க்கு கீழாகாது. ஒரு பிடபிள்யூ மினிஸ்டராக 10 வருஷத்துக்கு மேலே இருந்தவர் இப்படி போய் அவங்க எலெக்ஷன் அஃபிடவிட்டை எடுத்து பார்த்தீங்கன்னாலே அவர்கள் சொன்ன விலை என்ன, அவர்கள் சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு மினிஸ்டர் மினிஸ்டராக சேர்ற அன்னைக்கு அந்த முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சொத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா சேர்ந்தது அவர் வருமானத்துக்கு அதிகமாக போச்சுன்னா அடுத்த அஃபிடவிட் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் இருக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த பீரியடில் வாங்கின சொத்து இது மாத்திரமே காட்டி கொடுத்துரும். ஸோ இதில் மிக நிச்சயமாக துரைமுருகன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் இது நிதியமைச்சர் இப்போ தங்கம் தென்னரசு, கேகேஎஸ்எஸ்ஆர், இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் லிஸ்ட் இருக்கு. இது எல்லாமே ரெஸ்டோர் ஆகும். அடுத்த சில மாதங்களில் பலரும் சிக்குவார்கள். இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு சார். ஏழை இது அம்பலம் ஏறாதும்பாங்க. ஒரு ஏழை எந்த திருட்டும் செய்யாத அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்டான். ஆனால் 200 கோடி கொள்ளையடிச்சா இது நீங்கள் செந்தில் பாலாஜியான்னு சொன்னீங்க, இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இல்லை, அதுதான், இது பணக்காரர்கள் யார் வந்தாலும் உடனே எனக்கு உடம்பு சரியில்லைம்பாங்க. இது ஜார்ஜ் பொன்னையான்னு அந்த பாதிரியார்லேருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக சாதாரணமாக இப்படி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண மாட்டாங்க. இது எனக்கு நினைவு சரின்னு சொன்னால் பிரிட்டானியா கம்பெனிக்கு ஓனராக ராஜன் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் உடம்பு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப பெயில் கொடுக்கல. ஆனால் ஜெயிலில் அவர் இறப்பு நடந்துச்சு சடனாக, ரொம்ப 50 வயசுலேயே என்னமோ. அதனால அதுக்கப்புறம் யார் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் ஹாஸ்பிட்டலில் போய் தான் கொடுக்கணும் பெயில் கொடுக்கறதுன்னு ஒன்று. இது 50 லட்ச ரூபா வாங்குகிற வக்கீல்கள் கொடுக்குற வழியாக இருக்குது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.